உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி இந்த திருமலா பாலில் பற்றி தான் பேசலான்ட்டு. இந்த திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்தவர் 45 கோடி கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அது வழக்கு தொடர்ந்து கொளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அப்படியே போய் மிகப்பெரிய ஒரு சிக்கல், அரசியல் பின்னணி, அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு பின்னாடியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்து இவ்வளோ ஒரு விஷயம் எதுக்குங்க? வேலைக்கு போனவங்க வேலை பார்த்துட்டு வரணும். 45 கோடியை கையாள பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தா அவருடைய கைகள்லாம் பின்னாடி கட்டி தூக்கில் தொங்கியிருக்கிறார். அது தற்கொலை பண்ணிட்டான்னா அவரே ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார். இது எவ்வளோ குழப்படி பாருங்கள். பின்னாடி கை கட்டியிருக்கு, தூக்கில் தொங்கியிருக்கிறார். அது ஒரு ஓலை குடிசை அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. 45 கோடி. இந்த 45 கோடிலாம் யாரெல்லாம் பின்குலமாக இருந்திருக்காரு பாருங்க. அந்த குளத்தூரில் இருக்கிறவர், அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறார். ஏகப்பட்ட சிக்கல் இதில். இது எப்படி வசூல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்லை இவ்வளோ ஒரு சிக்கலாகி கடைசியில் ஒரு தற்கொலை, அது கோர்ட்டு தான் முடிவு, தற்கொலையா கொலையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். இவ்வளோ ஒரு சிக்கலான விஷயங்கள் பாருங்கள். ரொம்ப கஷ்டங்க. ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம். இந்த காலகட்டம் மிக மோசமாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.